வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் மலாய் குல்ஃபி. இந்த மலாய் குல்ஃபி சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது வெறும் பால் மட்டுமே வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த வண்டியில் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணால் கொஞ்சம் லைட்டாக மாவை மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாவெலாம் மிக்ஸ் பண்ணாமல் எப்படி ஒரு சூப்பரான ஸ்டைல் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் நல்லா குக் பண்ணிவிட்டு, அதாவது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்கோவா, இந்த பால்கோவா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கெட்டியான ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதாவது நம்ம குக்கிங் க்ரீம் பார்த்துருப்பீங்களே, ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்த பிறகு குல்ஃபியை செட் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த குல்ஃபியை சொன்னே சின்ன ஒரு வண்டி சிவப்பு கலர் துணியெல்லாம் கட்டி அழகாக வந்து குல்ஃபி 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 அப்படி சொல்லுவாங்க. நம்ம அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். யாரா வாங்கி தருவான்னு சொல்லி பார்ப்போம், வீட்டில் அடம் பிடிச்சி வாங்குவோம்ல. ஸோ இந்த மாதிரி நினைவுகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மலை குல்ஃபிக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள், பால்கோவா 250 கிராம், சர்க்கரை 50 கிராம், சேஃப்ரான் தேவையான அளவு, பிஸ்தா அண்ட் பாதாம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். மலாய் குல்ஃபி பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலையும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவா, கொஞ்சம் சேஃப்ரான், பிஸ்தா, ஏலக்காய் பவுடர், நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான மலாய் குல்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் ஃபுல் ஃபேட் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 லிட்டர். பால் கடாயில் போட்ட பிறகு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோவா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கை காமிக்கிறனால இந்த இடத்துல இந்த மாதிரி கொதித்து வரணும். வர டைமில் இந்த சைடில் ஆடை ஒட்டம் பார்த்திங்கன்னா, அந்த ஆடையை அப்படியே எடுத்து திருப்பியும் குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கோவா அதாவது பால் கோவா சொன்னால் பார்த்திங்கன்னா 250 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ரிப்பரேஷன் பிளெயின் கோவா, ஸ்வீட் இல்லாத பிளெயின் கோவா தான் யூஸ் பண்ணோம். லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டீங்க, பிளெயின் கோவா எங்கே கிடைக்கும், எங்கள் வீட்டில் கிடைக்கவே மாட்டுது, எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கல, மார்க்கெட்டில் ட்ரை பண்ண கிடைக்கல, அப்படிலாம் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அதனால நான் நேராக ஸ்வீட் கடைக்கு போயிட்டு அங்கே ஸ்வீட் கோவா வாங்கிக்கிட்டு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் கோவா அதில் போட்டிருக்கோம். நல்லா கொதித்து வர டைமில் அந்த பால் கோவா அந்த பாலும் டுகெதர் மிக்ஸ் ஆகும்போது க்ரீம் மாதிரி ரெடி ஆகும். அந்த ஆடை இப்போ வந்து நல்லா ரப்படி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஆடை வந்து வெறும் லேயராக வந்திருக்கும், இப்போ வந்து நல்ல கெட்டியான ஒரு பக்குவத்தில் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக குக் பண்ணணும், அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை போடாமல் இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த டெக்ஸ்சரும் காமிக்கிறவங்களுக்கு. இப்போ சர்க்கரை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ அப்படியே ஒரு கண்ணில் எடுத்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக குக் பண்ணினா உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு பக்குவமாக உங்களுக்கு ஒரு ஸ்டேஜிலும் இப்படி வரணும்னு சொல்லி சொல்கிறேன். கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சேஃப்ரான், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் சேஃப்ரான் யூஸ் பண்ணால் ஏலாச்சி யூஸ் பண்ணணும், அதாவது ஏலக்காய் பவுடர் பிஞ்ச் போட்டுருணும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படி கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த குல்ஃபி மோல்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குல்ஃபி பேட்டரை டேரெக்டாக அதில் ஊற்றிட்டு
மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நான் வாங்குறது 85 ரூபா லோக்கல் மார்க்கெட்டில். நீங்கள் வேணால் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு டேரெக்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் அதாவது ஃப்ரீசரில் செட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 5 to 6 hours கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா குல்ஃபி ரெடி. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோல்டு இல்லை, அந்த டைமில் குல்ஃபி பண்ண முடியாது அப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. நம்ம நார்மலாக டீ கிளாஸ் இருக்குல்ல, அந்த டீ கிளாஸில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குல்ஃபியை டேரெக்டாக அதில் ஊற்றிட்டு ஒரு மூடி போடணும். மூடி போடாமல் டேரெக்டாக உள்ளே வைக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா ஃப்ரீசரில் ஐஸ் டேரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது சாப்பிடும்போது. அதனால தான் சின்ன மூடி இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா குல்ஃபி ரெடி. ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி வந்து விதன்னு இருக்கணும். அந்த குல்ஃபியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேஃப்ரான், பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரிலாம் போட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்த பிறகு அதுக்கப்புறம் செட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மலாய் குல்ஃபின்னு சொல்லும் போது வந்து பிளெயின் அதாவது பால், பால்கோவா, சர்க்கரை இந்த 3 மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுறது மலாய் குல்ஃபி. சேஃப்ரான் போட்டால் கேசர் குல்ஃபி, அப்புறம் பிஸ்தா, நட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு அடிஷ்னலாக டாப்பிங்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு பேர் அப்படின்னு வச்சுட்டே போகலாம். அதாவது பாதாம்னா பாதாம் குல்ஃபி, அதுக்கப்புறம் சேஃப்ரான் குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, ஸ்ட்ராபெரி குல்ஃபி, ரோஸ் பெட்டல் போட்டு பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான குல்ஃபி பார்த்தாச்சுல. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.